ஒரு பணக்கார இளைஞன் மலைக்கு செல்கிறான். அங்கே ஒரு மலைஜாதி பெண்ணை பார்த்து மயங்குகிறான். நகரத்து பெண்களிடம் இதயத்தை பறிகொடுக்காதவன் ஒரு மலைஜாதி பெண்ணை பார்த்து மயங்குகிறான் என்றால் அவள் எவ்வளவு அழகியாக இருக்க வேண்டும். அந்த அழகுதான் எனக்கு பாட்டுக்குள் வேண்டும் என்று சொன்னார். இளையராஜா மெட்டு கொடுத்தார். தனனனம் தரரரம் தந்தாரம் தரரரம் தனரரம் தரரரம் தந்தாரம் தரரரம். நான் அந்த மெட்டை முணுமுணுத்துக் கொண்டே ஸ்ரீதர் வீட்டு வாசலில் புல்வெளியில் நடந்து கொண்டே இருந்தேன். என்ன பாட்டு வரவில்லையா? யோசிக்கிறேன். நீங்கள் தமிழ் ரசிகர்களை மயக்கியவர், கவியரசு கண்ணதாசனிடம் பாட்டு வாங்கியவர். உங்களை நான் மயக்க வேண்டாமா? யோசிக்கிறேன். பாட்டு வரவில்லை என்றால் ஒன்று செய்யட்டுமா? சொல்லுங்கள். ஒரு அழகான பெண்ணை இந்த திரைப்படத்திற்கு கதாநாயகியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண் ரொம்ப அழகி. அவளை வர சொல்கிறேன், பார்த்து விட்டு எழுதுங்கள் என்று சொன்னார். நான் தயங்கினேன். வேண்டாமே என்றேன். ஏன் என்றார். பெண்கள் பெரும்பாலும் கற்பனையில் தான் அழகு. எஸ்பிபி தலையாட்டுவதை பார்த்தால் ஆமோதிக்கிறார் என்று தெரிகிறது. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற உயரத்தில் அந்த பெண் இல்லை என்றால் பாட்டு கெட்டுவிடும் இல்லையா? நான் கற்பனையில் எழுதுகிறேன், எழுதிய பிறகு ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னேன். அதுதான் பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரம். அதில் ஒரு வரியை இவர் காப்பாற்றி கொடுத்தார். அதை இந்த மன்றத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம் என்று எழுதியிருந்தேன். என்ன பொருள் என்று கேட்டார். ஒரு ஆணும் பெண்ணும் இரவில் அந்தரங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அதிகாலையில் அவளை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான் அவன். அதற்கு என்ன பொருள்? அதுதான் என்று சொன்னேன். அந்த பரிகாசம் எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னார். பாட்டை ஒளிப்பதிவு செய்து கேளுங்கள், அப்போது விளங்கும். ஒருவேளை அப்போதும் விளங்கவில்லை என்றால் நான் மாற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். வந்தார் பாலு. காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம். அந்த காலை எழுந்தால் என்று சொன்னவுடன் பரிகாசத்துக்கு மத்தியில் ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிப்பு இவரை தவிர யாராலும் சிரிக்க முடியாது. இந்த பழைய பாட்டு கேட்டீர்கள் அல்லவா? முகிலினங்கள் அழுதிடுமோ அது மழையோ, அழுகையின் மீது சிரிப்பை போட்டவர் எஸ்பிபி அவர்கள். அந்த சிரிப்புக்கு பிறகு நான் ஸ்ரீதரை பார்த்தேன். எழுத்தில் இல்லாத விளக்கம் அந்த சிரிப்பில் கிடைத்தது என்று சொன்னார். அந்த சிரிப்பில் அவர் மயங்கினார், நாங்கள் மயங்கிறோம். உங்களோடு சேர்ந்து அந்த சிரிப்பை நானும் ரசிக்க காத்திருக்கிறேன். அந்த சிரிப்பு எங்கு வருகிறதோ கண்டுபிடித்து நீங்கள் கைதட்ட வேண்டும். கவிதைக்கு பொழிய அழகு. நான் சிரிக்கிறதுக்கு முன்னாலே அதில் ஆழமான ஒரு விஷயம் இருந்தது. வைரமுத்து சார் ரொம்ப ரொமான்டிக் பர்சன், வெரி வெரி ரொமான்டிக் மேன். அவர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும்போது எழுதுறதுக்கு முன்னால் நாங்கள் ரெண்டு பேர் ஒவ்வொரு வரியும் அது புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஆனந்தப்படுவோம், எவ்வளோ நேரம் சிரிப்போம்னா அந்த சிரிப்பில் பாதி நேரம் தான் ரெக்கார்டிங் டைம் எடுப்போம். நாங்கள் அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். இப்படி ஒரு ரொமான்டிக் சோல் நான் பார்த்தது ரொம்ப கம்மி. இஸ் வெரி ரொமான்டிக் மேன், வெரி குட் லுக்கிங் பர்சன். அவர் எழுதாமல் வேறு யாரும் எழுத முடியும்? அவருக்கு ஹீரோயின் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மனசுலேயே, அவர் ஊகையிலேயே ஒரு அற்புதமான கவி ஹீரோயின் இருக்கா. ஹி ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் ஹர் அண்ட் ரைட்ஸ். ஐ திங்க் நான் பாக்கியம் செஞ்சவன் அந்த மாதிரி ஒரு வரிகள் இருக்கிற ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு, சரி எனக்கு இஷ்டப்பட்டவங்கள நான் நினச்சி பாடிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், என்ன தப்பு? பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும்
பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்கள் உன் பார்வை ஒரு வரம் சேலை மூடும் இளஞ்சோறு மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோறு மாலை சூடும் மலர் மாலை இருவரும் நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமை கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகள் இடைந்தரில் இடிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் வலி விழும் மலர்வனும் உன் பார்வை ஒருவனும் கனிவிடும் மலர்வனும் உன் பார்வை ஒருவனும் இனிவரும் ஒளிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் ஒளிவரும் தடுமாறும் கனிமரம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் தழுவிடும் பொழுதில் இடம் மாறும் இதயமே வியர்மையின் மழையிலே பயிராகும் பருவமே ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் அணைந்து மகிழும் வாடி பனிவிழும் மலர்வரும் பார்வை ஒருவரும் கனிவிழும் மலர்வரும் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரமே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வரும் பனிவிழும் மலர்வரும் கண்ணாமூச்சி ஏனடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா
கண்ணாடி பொருள் போலடா. பார்வை
பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வரவும் நீ மறுப்பதென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வரவும் நீ மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவர் மறந்ததென்ன அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யாரடித்தார் நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடி முட்டு விட்ட முதல் பூவை யார் பறித்தார் காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை பால் மலர் காணா 20 வசந்தங்கள் விழிவழத்து பசித்தவள் அமுதும் பருகிடத்தானே 17 வசந்தங்கள் இதழ் வளர்த்தே இலை மூடும் மலராக இதயத்தை மறக்காதே மலர் கொள்ளும் காற்றாக இதயத்தை இழுக்காதே தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூமி தொட்டவன் மறந்ததென்ன. என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா
கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மணமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, வந்தவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டாள் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, சத்தம் வருதா, அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ, தன்னிலை மறந்த பெண்மை அது தாங்காதோ, உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ, உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ, மங்கைவள் வாய் திறந்தால் மல்லிகை பூவாசம், ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும், யார் இவர்கள் இரு பூங்குயில்கள் இளம் காதல் மான்கள், என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. ஒரு பாட்டுக்கு பிறந்த பின்னணி சொல்ல வந்திருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் முத்து படத்திற்காக பாட்டு அமைப்பதற்காக கேரள மாநிலத்தின் கொச்சிக்கு போயிருந்தோம். ஓர் அறையில் ஏஆர் ரஹ்மான் தங்கியிருந்தார். அடுத்தடுத்த அறைகளில் ரஜினிகாந்த் அவர்களும் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் நானும் தங்கியிருந்தோம். ரஹ்மான் சொன்னார், நானே அழைக்கிற வரைக்கும் என் அறைக்கதவை யாரும் தட்டாதீர்கள், நான் மெட்டு போட்டுக்கொண்டு கதவு திறப்பேன், தட்டினால் திறக்காது என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் இரவு முழுக்க ரஜினி அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருந்தோம். அரசியல், ஆன்மீகம், கலை, வாழ்வியல், தத்துவம் என்று பேச்சு போய்கொண்டே இருந்தது. ஒரு சம்பவம் சொன்னேன் அவருக்கு. மாவீரன் அலெக்சாண்டர் 64 நாடுகளை வென்று முடித்தவன். வென்று முடித்துவிட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்டவன். 32 வயதில் அவனுக்கு மரணம் வரப்போகிறது. மரணம் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. தன் படைத்தலைவனை அழைத்தான். அழைத்து சொன்னான், படைத்தலைவனே, நாளை அதிகாலை சூரியன் இந்த பூமிக்கு வருகிற போது நான் இருக்க மாட்டேன்.
இறந்து என் உடலை நீங்கள் சுமந்து செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்குமாறு பார்த்துக்கொள் என்று சொன்னான். என்ன மன்னனே, நாடாண்டவன், புவி வென்றவன், சக்கரவர்த்தி, உன் கைகள் ஏன் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்க வேண்டும் என்று படைத்தலைவன் கேட்டானாம். அலெக்சாண்டர் சொன்னானாம், இந்த உலகம் முழுவதையும் வென்று இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி கூர்மையாக செவிபிடிப்பவர் நான் பார்த்ததில்லை. கண்கள் ஆடாது, முகமடி திரும்பாது, ரொம்ப கூர்மையாக கேட்டுக் கொண்டிருப்பார். மறுநாள் கதவு திறந்தது. ரகுமான் ஒரு மெட்டு கொடுத்தார். அந்த மெட்டை கேட்டு எல்லோரும் ஆடி போனோம். அந்த மெட்டுக்கு என்ன பொருள் பாட்டு எழுதுவது என்று கேட்டேன். நேற்று இரவு சொன்னீர்களே, அதையே பாடலாக கொண்டு வர முடியுமா? முயற்சி செய்கிறேன். அலெக்சாண்டர் என்ற பெயர் மட்டும் வேண்டாம், நான் முயற்சி செய்கிறேன். ஒருவன் ஒருவன் முதலாளியில் அந்த சரணம் இருக்கிறதே, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. இந்த பாடலை இந்த கம்பீர குரலோன் பாடுகிற போது அரங்கமே அதிர்ந்தது. அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் இந்த தங்க குரலில் அந்த தமிழை கேட்பதற்காக. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, தூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அறிவமுதற்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாறி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், அடுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்க்கை மொத்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குடித்துவிடு.
வென்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாறி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு மூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு